இருக்கீங்களா? ரொம்ப ஈஸியா சுவையா 6 நாளும் கெட்டியாகாம இருக்கிற கன்சிஸ்டன்சில ஒரு பாயசம் செய்யணும்னா இது போல ஒரு சேமியா கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆறின பிறகு இதே கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வரணும்னா நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பாயசத்திலேயே ரொம்ப ஈஸியான பாயசம் என்னன்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் சேமியா பாயசம் தான். இந்த பாயசம் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகும் பொழுது இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நான் நட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், கிரேப்ஸு சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து வறுக்கிற மாதிரி இருந்தால் கூட வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இது போல் கலர் மாறுற சமயத்தில் நல்ல காஞ்ச திராட்சை இதில் சேர்த்துருக்கேன். இது கருப்பு கலர் திராட்சை, ப்ரௌன் கலர் திராட்சை இருந்ததுன்னா நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க. இது அடிகனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இது போல் கலர் மாறிடும். முந்திரி பருப்பு நம்ம சேர்த்த திராட்சை பலூன் மாதிரி குண்டு குண்டாக ஒப்பி வந்துடும். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதுலேயே சேர்த்து நம்ம செய்ய போகிறது கிடையாது. இந்த நெய்லேயே சேமியாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுள்ள சேமியாவை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கைவிடாமல் வறுக்க போகிறோம். சேமியா பாயசம் பொறுத்த வரைக்கும் சேமியாவோட அளவு ரொம்ப குறைவாக இருந்தால் போதும். பாலோட அளவு அதிகப்படுத்தி செய்யும் பொழுது தான் ஆறின பிறகு கட்டி ஆகாமல் இருக்கும். அதே போல் சேமியாவை நல்லா வறுத்துக்கணும். சாதாரணமாக வெறும் கடாயில் வறுக்கிறத விட இது போல் நெய்யில் வறுத்திங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு குழகுழப்பாக இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம சேர்க்கும் பொழுது சேமியா எந்த கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இது போல் ஒரு கலர் வர வரைக்கும் நெய்யில் சேமியாவை நல்லாவே வறுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு வேலை பார்க்கலான்னு நினைக்கக்கூடாது. கையோடையே வறுத்துருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சேமியா கரெக்டாக வறுபட்டு வரும். இதில் ஏற்கனவே நல்லா திக்காக காய்ச்சின பால் சேர்க்குறேன். 3/4 லிட்டர் அளவுள்ள பால் சேர்க்க போகிறேன். இந்த பால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஏற்கனவே நான் 1 லிட்டர் பாலை 3/4 லிட்டர் அளவுக்கு நல்லா சுருங்க காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலை எடுத்து இதில் சேர்த்து கலந்து விடுறேன். பால்லையே சேமியா வேகட்டும். சேமியாவோட பச்சை மணம் எல்லாமே நம்ம வறுக்கும் பொழுது போயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பாலில் இது நல்லாவே வெந்துடும். 5 நிமிஷன்றது அதிகபட்ச அளவு தாங்க. 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளார சேமியா நல்லாவே வெந்துடும். பாலை நீங்கள் ஏற்கனவே காய்ச்சிட்டிங்கன்னா சேமியா இதில் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பாலும் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் தான் ஃபஸ்ட்டு காய்ச்ச போகிறீங்கன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க. சேமியா பாயசம் செய்யும் பொழுது பாலை தனியாக திக்காக காய்ச்சிட்டு அந்த காய்ச்சின பாலை இதில் சேர்த்துட்டு சேமியாவை வேக விடுங்க. அப்போ தான் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கன்சிஸ்டன்சியும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ சேமியா நல்லாவே வெந்து வந்திருக்கு. பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கையில் எடுத்து ஒரு சேமியாவை அழுத்தி பாருங்கள். சேமியா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதில் சர்க்கரை சேர்க்குறோம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 125 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சர்க்கரை சேர்த்த உடனேயே இது லைட்டாக இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு 4-5 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஓரளவு நல்லா ஆறின பிறகு இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாங்க. நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு நட்ஸு சேர்த்துக்கலாம். நல்ல 3/4 ஆறின பிறகு தாங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வரணுன்னா நீங்கள் இதே பக்குவத்தில் பாயசத்தை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் சில சமயம் திக்காயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக காய்ச்சின பாலில் அந்த பாலுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்து கலந்துட்டு அந்த பாலை பாயசத்தில் சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் ஆகிடும். இது சில சமயம் நமக்கு பாயசம் திக்காயிடுச்சு நம்மளால் சர்வ் பண்ண முடியல அப்படின்ற சமயத்தில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே அளவுகளில் இதே பக்குவத்தை இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.